ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை நான் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. குணம் மாற தின தியானம் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நம்முடைய குணம் மாற தியானிக்க எடுத்துக்கொண்ட தலைப்பு வியாபாரத்திலே உண்மையாய் இருக்க வேண்டும் என்ற தலைப்பின் கீழே நாம் இந்த நாள் தியானத்தை நாம் தொடங்குவோம். வியாபாரம் என்பது அதுவும் ஒரு தொழில்தான். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்முடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக செய்கிற ஒரு காரியம். அதிலே நாம் லாப நோக்கோடு செய்யாமல் நாம் நேர்மையாக செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதே நேரத்தில் லாபத்தை விட நேர்மைதான் முக்கியம் என்று சொல்லி நாம் முதலாவது மனதிலே தீர்மானிக்க வேண்டும். இரண்டாவதாக ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். மனிதன் பார்க்கிறான், பார்க்கவில்லை அப்படிங்கிறதெல்லாம் வேறு. ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் வியாபாரம் உண்மையாக செய்வதற்கு, நேர்மையான செய்வதற்கு சில வழிகளை ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லியிருக்கிறார். வாசிக்கலாம். நீதிமொழியின் புத்தகம் 11வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, சுமுத்திரையான நிறைக்கல்லோ அவருக்கு பிரியம் என்று சொல்லியிருக்கிறது. அன்பானவர்களே, கள்ளத்தராசு என்பது எடை குறைவாக இருக்கிற அளவை குறித்து சொல்லியிருக்கிறது. இப்போ நிறைய நாம் பார்க்கிறோம், எடை கற்கள் நிறைய இடங்களிலே முன்னெல்லாம் கற்கள் இருக்கும், அதில் குறைச்சி வைப்பாங்க. ஆனால் இப்போது கம்ப்யூட்டர் தராசு இருக்கிறது, அதுக்கு இஷ்டம் போல் அதை நாம் என்ன செய்து கொள்ளலாம், அதை செட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலை வந்திருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நாம் அளக்கிற அளவு சரியானதாக இருக்க வேண்டும். 100 மில்லினா 100 மில்லி இருக்கணும். 1000 கிராம் என்று சொன்னால் 1000 கிராம் இருக்க வேண்டும். இப்படி நம்முடைய அளவுகள் சரியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதே நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்முடைய வாடிக்கையாளர்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும், வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. உபாகமத்திலே 23வது அதிகாரத்திலே 21 வசனத்தை நாம் 21வது வசனத்தையும் 23வது வசனத்தையும் வாசிக்கலாம். இங்கே நாம் கொடுக்கிற வாக்குறுதிகளை நாம் நிறைவேற்ற வேண்டும். அதாவது வாக்குறுதி அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா, நாம் ஒரு பொருளை பேக்கெட் பண்ணுறோம், பார்சல் செய்கிறோம், அதில் 100 கிராம் போட்டிருக்கிறோம். அதுதான் நாம் செய்கிற உறுதிமொழி, நாம் கொடுக்கிற வாக்கு. இதில் 100 கிராம் இருக்கிறது என்று சொன்னால் அது சரியாக 100 கிராம் இருக்க வேண்டும். 100 கிராமுக்கு மேலே இருக்கலாம், ஆனால் 100 கிராமுக்கு குறைவாக இருக்கக்கூடாது. இதில் 1000 கிராம் 1 கிலோ என்று சொல்லி நாம் போட்டிருக்கிறோம். அதுதான் நாம் கொடுக்குற வாக்குறுதி. இதில் 1 கிலோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அது சரியாக 1 கிலோ இருக்க வேண்டும். இதுதான் வாக்குறுதிகள். அப்போது நாம் அந்த வாக்குறுதிகளை நாம் நிறைவேற்ற வேண்டும். அதே போல் நம்முடைய வேலை செய்கிற அந்த வேலைக்காரருக்கு நாம் நம்முடைய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். ஒருவேளை இவ்வளோ கூலி தருவேன்னு சொல்லியிருக்கலாம், கண்டிப்பாக அந்த கூலியை நம்ம தரணும். இத்தனை மணி நேரம் தான் உனக்கு வேலை அப்படின்னு சொன்னால் அத்தனை மணி நேரம் தான் அவங்கள்ட்ட வேலை வாங்கணும். அப்போ சொல்வதை சரியாக நாம் நிறைவேற்ற வேண்டும். அப்பொழுது தான் அந்த வியாபார ஸ்தலத்திலே பிரச்சனை இல்லாமல் நாம் இருக்க முடியும். மூன்றாவது, நாம் பொருள் வாங்குகிறவரிடத்திலும் விற்கிறவர்களிடத்திலும் நாம் கொடுக்கிற வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். ஒருவேளை நம்ம எங்கேயாவது நம்ம இன்ஸ்டால்மெண்ட்டில் ஒரு பொருளை வாங்குகிறோம், விற்கிறோம் அப்படின்னு சொன்னால் நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால்,
இத்தனை மணிக்கு தருவேன்னா அத்தனை மணிக்கு தரணும். இவ்வளவுக்கு தருவேன்னு சொன்னால் விலை கூடியிருந்தாலும் அதே விலைக்கு நாம் தர வேண்டும். அதே போல் வாங்குகிற இடத்திலேயும் நாம் இந்த நாளில் உனக்கு அமௌண்ட் செட்டில் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அந்த நாளில் நம்ம பண்ணணும். அப்போது நம்முடைய வியாபாரம் சிறக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் சொல்லுகிற அந்த வாக்குறுதிகள் எல்லாரிடத்திலும் நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக நாம் நீதியை கடைபிடிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நீதியையும் நியாயத்தையும் நாம் வியாபாரத்திலே கடைபிடிக்க வேண்டும் என்று நீதிமொழியின் புத்தகத்தில் 16வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் போது, அநியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்ச வருமானமே உத்தமம் என்று சொல்லியிருக்கிறது. அதாவது அநியாயமாக நாம் நியாயமில்லாத வழியிலே நாம் சம்பாதிக்கும் போது அது நல்லது அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் நியாயமாக கொஞ்ச வருமானம் ஈட்டினாலே அந்த வருமானம் போதும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போது வியாபாரத்திலே நீதி நியாயத்தை நாம் கடைபிடிக்கும் போது நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர், மனிதன் அல்ல. கர்த்தர் தான் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஆகினாலே அதிலே நாம் நீதி நியாயத்தை கடைபிடிக்க வேண்டும். நான்காவதாக நாம் நியாயமான ஊதியத்தை, சம்பளத்தை நாம் கொடுக்க வேண்டும். நம்மிடத்தில் வேலை செய்கிறவர்களுக்கு, நம்மிடத்தில் சின்ன சின்ன வேலை இருக்கும், டிரான்ஸ்போர்ட், இதிலெல்லாம் வந்துட்டு வாடகை, நம்ம டிரான்ஸ்போர்ட்டுக்கு சரியான வாடகையை தர வேண்டும். கூலி வேலை செய்கிறவர்களுக்கு அந்த சரியான சம்பளத்தை நாம் சரியான நாளிலே நேரத்திலே நாம் கொடுக்க வேண்டும். வேதம் அதை நமக்கு எச்சரிக்கிறது. வாசிக்கலாம். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் போது, பிறனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருப்பாயாக, கூலிக்காரனுடைய கூலி விடியற்காலம் மட்டும் உன்னிடத்திலே இருக்கலாகாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகையினாலே நாம் எந்த விதத்திலும் நாம் என்ன செய்யக்கூடாது, நாம் என்ன கூலி கொடுக்கிறோம் என்று ஒப்புக்கொண்டோமோ அந்த கூலியை சரியான நேரத்திலே சரியான விதத்திலே நாம் அதை கொடுத்து விட வேண்டும். ஆகையினாலே நாம் நீதி நியாயங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அடுத்ததாக, ஐந்தாவதாக, எல்லாரோடும் அன்பாக நாம் இருக்க வேண்டும். வாடிக்கையாளர்கள் இருந்தாலும் சரி, அல்லது நாம் வாங்குகிற இடத்தில் இருந்தாலும் சரி, மற்ற எந்த சூழலிலும் அவரிடத்திலே நாம் அன்பை கடைபிடிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 31வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், உன்னிடத்திலே நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகையினாலே நாம் நம்மை நேசிப்பது போலவே நம்மோடு வேலை செய்கிறவர்கள், நமக்கு பொருட்களை சப்ளை பண்ணுகிறவர்கள், நாம் குடியிருக்கிற அந்த பகுதி, நாம் வியாபாரம் செய்கிற பகுதி, இங்கே எல்லாமே எனக்கு என்ன ஒரு, அதாவது யாரும் என்னை புண்படுத்தக்கூடாது, யாரும் என்னை வேதனைப்படுத்தக்கூடாது, யாரும் என்னை சங்கடப்படுத்தக்கூடாது, யாரும் என்னை நஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறது மாதிரி எல்லாரையும் நாம் அப்படியே நேசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆறாவதாக, எல்லாவற்றுக்கும் நாம் தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். ஏதோ இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு வியாபாரிக்கோ அல்லது பொருளை வாங்குகிற கஸ்டமருக்கோ நாம் கணக்கு கொடுப்பதில்லை, ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்று நமக்கு வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் போது நாம் வேதத்திலே இவ்விதமாக நாம் பார்க்கிறோம். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆகையினாலே இந்த உலகத்தில் நாம் வியாபாரம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஏதோ வாங்குகிற இடத்துலையோ அல்லது கொடுக்குற இடத்துலையோ அங்கே நம்ம கணக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறதை விட நாம் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் கேட்பார், நீ உண்மையாக இருந்தியா, நியாயமாக இருந்தியா, கள்ளத்தராசு இல்லாமல் சரியான தராசு வச்சுருந்தியா, அதே போல் எல்லா இடத்துலையுமே அன்பாக இருந்தியா, இல்லை லாப நோக்கோடு நீ வியாபாரம் செய்யாமல் நேர்மையை நீ கடைபிடித்தாயா,
இதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பார். ஆகையினாலே நாம் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவருக்கு நாம் கணக்கு கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். அதே நேரத்தில் நாம் தாராள குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது இவ்விதமாக நாம் வாசிக்கிறோம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் என்று சொல்லியிருக்கிறது. ஆகையினாலே நாம் தாராளமாக கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த 100 கிராம் அப்படின்னு சொன்னால் அந்த 100 கிராமே இல்லை, ஒரு 5 கிராம் சேர்த்து போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு 10 கிராம் சேர்த்து போகலாம் தாராளமாக. ஏன்னா நமக்கு அப்படி தான் நம்ம செய்வோம். நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால், என்ன சரியாக எடை போடுறானே, ஒரு 10 கிராம் கூட சேர்த்து வர்றதுக்கு போட மாட்டுறாங்களே அப்படின்னு நம்ம நினைப்போம். கண்டிப்பாக நம்மகிட்ட வாங்குகிற வாடிக்கையாளர்களும் அப்படி தான் நினைப்பாங்க. அதே மாதிரி ஒரு இடத்துல நம்ம பொருளை வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால், நாம் விற்கும்போது நம்ம நஷ்டத்துக்கு நம்ம வியாபாரம் பண்ண மாட்டோம். அதில் ஏதாவது ஒரு 10% நம்ம லாபத்தை எதிர்பார்த்து நம்ம செய்வோம். அதே போல் அவர்களும் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், நம்மிடத்தில் பொருளை கொடுக்குறவங்க கூட அவங்க அந்த மாதிரி கண்டிப்பாக நம்மளை மாதிரியே நினைப்பாங்க. ஆகையினாலே நாம் எல்லாவற்றிலும் தாராள குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே பிரியமானவர்களே, அப்படி இருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறார், கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் நான் உனக்கு ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையில் நாம் வியாபாரம் செய்தாலும் நிச்சயமாக நியாயமாக நேர்மையாக வியாபாரம் செய்ய முடியும். நீதி நேர்மையோடு கூட நாம் வியாபாரம் செய்தால் நிச்சயமாக நம்முடைய வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படும். அதன் மூலமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, தேவரீர் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, வியாபாரத்திலே உண்மையாயிருப்பது எப்படி என்பதை ஆண்டவரே தேவரீர் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் லாபத்தை விட ஆண்டவரே நேர்மை முக்கியம், நியாயம் முக்கியம் என்பதை நாங்கள் உணர்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கள்ளத்தராசை பயன்படுத்தக்கூடாது, சரியான நிறைக்கல் தான் உமக்கு பிரியம் என்று சொல்லியிருக்கிறது. நாங்கள் ஒருபோதும் கள்ளத்தராசை பயன்படுத்தாதபடி ஆண்டவரே தேவரீர் நேர்மையாய் நடக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் கஸ்டமர்களுக்கு ஆண்டவரே நாங்கள் கொடுத்த அந்த வாக்குறுதியை ஆண்டவரே விற்கிற இடத்திலும் வாங்குகிற இடத்திலும் வேலையாள் இடத்திலும் சொல் தவறாமல் நாங்கள் நடந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. அதே போல் ஆண்டவரே தேவரீர் இந்த உலகத்திலே உமக்கு மாத்திரமே நாங்கள் கணக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. ஆகினால் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கல்ல, உமக்கு நாங்கள் கணக்கு கொடுக்கிறவர்களாக இருக்கிறபடி நேர்மையாய் நீதியாய் நடந்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்யும். அதே போல் ஆண்டவரே தேவரீர் இந்த உலகத்தில் எங்களை நேசிக்கிறது போல நாங்கள் மற்றவர்களையும் நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். நீர் அப்படியே செய்வீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.